வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலவச வீட்டு மனை பட்டா யாரெல்லாம் பெற முடியும், யாரெல்லாம் பெற முடியாது, எந்த லேண்டில் இருந்தால் வாங்க முடியும், எந்த விதமான கிளாஸிஃபிகேஷனில் இருந்தால் வாங்க முடியாது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லேண்டு வந்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஹைலி அப்ஜெக்ஷனல் புறம்போக்கு, அப்ஜெக்ஷனல் புறம்போக்கு, அன்அப்ஜெக்ஷனல் புறம்போக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது 3 என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இலவச வீட்டு மனை பட்டா எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைலி அப்ஜெக்ஷன் புறம்போக்கு. ஹைலி அப்ஜெக்ஷன் புறம்போக்குனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலை புறம்போக்கு தான் ஹைலி அப்ஜெக்ஷன் புறம்போக்கு. இதில் எது வரும் பார்த்தீங்கன்னா, ஏரி, ஏரிக்கரை, குளம், குட்டை, நீர்ப்பிடி, ஓடை, ஊர்னி, பிடபிள்யூடி வாய்க்கால், டேமு, ஆறு, கிணறு, இதெல்லாம் வந்து நீர்நிலையில் வரும். இது எல்லாமே ஹைலி அப்ஜெக்ஷன் புறம்போக்கு. இந்த இடத்துல வந்து வீடு கட்டியிருந்தோன்னா ஒருபோதும் வந்து இந்த இடத்துல வந்து பட்டா வழங்க மாட்டாங்க. அடுத்தது வந்து அப்ஜெக்ஷனல் புறம்போக்கு. இந்த அப்ஜெக்ஷனல் புறம்போக்கில் ஒரு சில இடத்துல இதுக்கு முன்னாடி பட்டா கொடுத்தாங்க. அதாவது வந்து மேய்க்கால், மந்தவெளி இதெல்லாம் வந்து முன்னாடி பட்டா கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பட்டா கொடுக்கறது இல்லை. இந்த அப்ஜெக்ஷன் புறம்போக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். மயானம், வண்டிப்பாதை, காடு, நான் சொன்ன மேய்க்கால், மந்தவெளி, நெடுஞ்சாலை, கோவில் இடம், பஞ்சாயத்து சாலை, பாதை, பொதுப்பணித்துறை சொந்தமான இடம், இதெல்லாம் வந்து அப்ஜெக்ஷன் புறம்போக்கில் வரும். இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்பெஷலாக எதனா ஆர்டர் போட்டாங்கன்னா இந்த அப்ஜெக்ஷன் புறம்போக்கில் வந்து பட்டா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து அன்அப்ஜெக்ஷன் புறம்போக்கு. இதில் வந்து வீடு கட்டி குடியிருந்தோன்னா கண்டிப்பாக பட்டா கிடைக்கும். இது என்னென்ன இடம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் வந்து கல்லாங்குத்து வரும், அனாதீனம் வரும், ஆதி திராவிட குடியிருப்பு வரும், நத்தம், அப்புறம் வந்து தீர்வு ஏற்பட்ட தரிசு, தீர்வு ஏற்படாத தரிசு, தரிசில் எதுவாக இருந்தாலும் இதில் வந்து பட்டா கொடுப்பாங்க. அடுத்தது வந்து விளையாட்டு மைதானம், குவாரி, உவர் பூமி, தோப்பு, களம், இந்த இடத்துலலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்டா வந்து வாங்க முடியும், இலவச வீட்டுமனை பட்டா. இதுக்கான தகுதிகள் என்ன, இலவச வீட்டுமனை பட்டா வாங்கிறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து 5 வருஷம் வந்து வீடு கட்டி குடியிருக்கணும். 5 வருஷத்துக்கான வீட்டு ரசீது உங்ககிட்ட இருக்கணும். அடுத்தது வந்து ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் அந்த அட்ரஸில் வந்து இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மனு கொடுத்தோ இல்லை வந்து உங்கள் கிராமத்தில் வந்து கிராம நிர்வாக அணுகியோ வந்து பட்டா வழங்குறதுக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இலவச வீட்டுமனை பட்டா பெறத்துக்கான நிபந்தனைகளும், எந்தெந்த கிளாசிஃபிகேஷனில் இருந்தால் வந்து இலவச வீட்டுமனை பட்டா பெற முடியும் அப்படின்றதுக்கான விளக்கமும்.